நாங்க அயோத்தியில மசூதியை இடிச்சிட்டு, பாபர் மசூதியை இடிச்சிட்டு 1800 கோடி ரூபாய் செலவுல புதுசா அயோத்தி ராமர் கோயில கட்டியிருக்கோம்னு இதை ஒரு சாதனையா சொல்றாரு. நான் சொல்றேன் 29 பைசா அவர்களே, நீங்க அயோத்திக்கு ராமர் கோயில் கட்டுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பிரச்சனை அங்க இருந்த மசூதியை இடிச்சிட்டு நீங்க கட்டியிருக்கீங்க. சரியா? நாங்க எந்த மதத்துக்கோ ஜாதிக்கோ எந்த எதுக்குமே எதிரி இல்ல. கடவுள் நம்பிக்கைக்கு நாங்க எதிரி இல்ல. கடவுள் நம்பிக்கை யார் இருந்தாலும் அவங்க போய் சாமி கும்பிடலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள், நீங்க 1800 கோடி ரூபாய் செலவுல ராமர் கோயில் கட்டினீங்கல்ல, தமிழ்நாட்டு மக்கள் தினமும் உங்க கோயில்ல அயோத்திக்கு சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. கோயில்னு வந்தா சாமி கும்பிடுவாங்க. ஆனா தேர்தல்னு வந்தா உதயசூரியன் சின்னத்துக்கு தான் வாக்களிப்பாங்க. செஞ்சு காட்டுவோமா? நமக்கு அப்புறம் 2019 ஆண்டுக்கு பிறகு பாஜக ஆளுகின்ற 5 மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு மருத்துவமனை செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இதுவரைக்கும் 1 ரூபா கூட ஒதுக்கீடு செய்யல. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். சென்னை சைதாப்பேட்டையில கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திறப்பேன்னு சொன்னாரா இல்லையா? 1 வருஷத்துல கட்டுறேன்னு சொல்லி 10 மாசத்துல கட்டி முடிச்சு இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் ஒன்றிய பாசிச பாஜக 29 மாடல் அரசுக்குமான வித்தியாசம். இதை நீங்க அறிஞ்சுக்கணும், இதை நீங்க புரிஞ்சுக்கணும். 10 வருஷம் அதிமுக அடிமைகள் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் தலையாடிட்டு சிஏவா நாங்க ஆதரிக்கிறோம், நீட் தேர்வு கொண்டு வர போறீங்களா, நாங்க ஆதரிக்கிறோம். நீட் தேர்வுக்கு மட்டும் 22 குழந்தைங்க இறந்திருக்குமா? அரியலூர் மாவட்டத்தில் அனிதா நம்மள குறை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன தெரியுமா சொல்லுவாங்க? காங்கிரஸ் ஆட்சியில தான் வந்துச்சு, திமுக கூட்டணியில் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமா, காங்கிரஸ் ஆட்சியில தான் வந்துச்சு, திமுக கூட்டணியில் இருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வந்துச்சா? 2010 ஆண்டு தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வந்துச்சா? கலைஞர் இருந்த வரைக்கும் நீட் தேர்வை, நுழைவு தேர்வை தலைவர் கலைஞர் விடவே இல்லை. இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைவு தேர்வு, நீட் தேர்வு வட விடல. எப்ப வந்துச்சு? அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அடிமைகள்லாம் சேர்ந்து பாஜக சொல்றாங்கன்னு சொல்லி இந்த நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து இன்னைக்கு 22 குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற குழந்தை, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, 1200க்கு 1176 மார்க் வாங்குச்சு 12ஆம் வகுப்புல. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராட்டம் பண்ணுச்சு, கடைசியில தற்கொலை பண்ணிக்கிச்சு. இன்னைக்கு மட்டும் அனிதா உயிரோடு இருந்தா டாக்டர் அனிதா. இப்போ நான் அவங்க கிட்ட கேட்கறதெல்லாம் நீங்க பொறுப்பெடுத்துக்கணும். நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நம்முடைய வேட்பாளர் கலாநிதி வீரசாமி அவர்களை லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போறது உறுதி. போன முறை எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சீங்க? 4 லட்சமா? 4.5 லட்சம். போன முறை வாங்கினதை விட இந்த முறை வாக்கு வித்தியாசம் அதிகமா இருக்கணும். நீ சும்மா சொல்லிட்டு போயிடுவ. நான் 4ஆம் தேதி காலையில் எழுந்திரிச்சு டிவி பார்ப்பேன். நான் சொல்றேன், போன முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒன்னா வந்தாங்க, ஒரே அணியா வந்தாங்க. இந்த முறை நம்முடைய எதிரிகள் பிரிஞ்சு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாடம் எடுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.